தனுசு ராசி, ராகு மகாதசை. இந்த ராகு தசை சனி பகவானுடைய பயிற்சி, 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி, 7ஆம் இடத்துல குருவுடைய வக்கர நிவர்த்தி. இந்த 2 கிரகங்களும் ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ராகு தசை எப்படி இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில்? ஏன்னா ஒரு சில காலமாக, ஒரு சில வருடங்கள், அதாவது 2023 22க்கு பிறகு நிறைய பேர் வேலை பாதிப்புகள், தொழில் பாதிப்புகள், ஒரு சில பேருக்கு நல்லாவும் இருக்கிறாங்க, நல்ல அமைப்பில் நல்ல ஒரு தொழில் வேலை அப்படின்ட்டு நல்ல ஒரு பிஸ்னஸ், அதெல்லாம் பரவாயில்ல, அது எல்லாருக்குமே சொல்ல முடியாது இல்லையா? தனுசு ராசிக்கு 7.5 சனி முடிவுக்கு வந்த பிறகு நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அதான் 7.5 சனியில் கூட நான் நல்லா இருந்தேன் சார், ஆனால் 7.5 சனி முடிஞ்ச பிறகு தான் எனக்கு வேலை பாதிப்பு, தொழில் எல்லாமே நஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்லாம் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, சனியுடைய நகர்வுகள். 2022 அவிட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் காலடி எடுத்து வைக்கும்போது சனி பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வை, அந்த 7ஆம் பார்வை பதியக்கூடிய இடத்துல நீச கிரகங்கள், அதாவது அந்த நட்சத்திராதிபதி நீசமாக இருக்கலாம், செவ்வாய் இல்லை ஆயில்யத்தில் இருக்கலாம், அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய அந்த மணி லாக்கெல்லாம் ஒரு சில பேருக்கு நடந்திருக்கு. இது நட்சத்திர நகர்வு சனியோட இது. அதன் பிறகு ராகுடைய நட்சத்திரத்தில் வரும்போது இந்த ராகு தசை, அதாவது ராகு தசைன்னாக்கா இந்த ராகு பகவானுக்கு எங்கே வேணா இருக்கட்டும் உங்கள் சுய ஜாதகத்தில், அது வீடு கொடுத்த கிரகம் வக்கரமாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், அங்கே வேலை பாதிப்பு ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கு. ஆனால் அந்த வீடு கொடுத்த கிரகம் வக்கரமாகி இருந்தால் அந்த தசையை நல்லா இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில். அந்த தசையில் மட்டும், அதாவது அந்த இடத்துல நகரும் போது மட்டும், சனியோட வீட்டில் சதை நட்சத்திரத்தில் சனி நகரும் போது மட்டும் ஒரு வேலை மாற்றம், வேலை ப்ராப்ளம், அப்படி இல்லைனாக்கா வேலையில் ஒரு சின்ன சிக்கல் அது சரியாக இருக்கலாம். அதுமாதிரிலாம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, 2024 எண்டு பகுதியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வரும்போது அந்த காலகட்டம் ஃபுல்லாகவே அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது மீனராசியில் 4ஆம் பாதத்துக்கு திரும்ப வக்கரமாகி வக்கர நிவர்த்தியாகி மீனத்துக்கு போயிட்டு இப்போ தான் மீனராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி முழுமையான பலன்களாக எடுத்துக்கிறோம். இது வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாரு. இது யாராருக்கெல்லாம் அப்படின்னாக்கா, அந்த நட்சத்திரம் சம்மந்தப்படணும். அதாவது சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த நட்சத்திராதிபதி உங்களுக்கு சரியில்லை, குரு சரியில்லை, ஏன்னா ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அவர் சரியில்லாத இடத்துல இருந்தார்னாக்கா இப்போ வேலை கொஞ்சம் பிரச்சனைகளை வந்திருக்கும். மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், மறைவு ஸ்தானத்தில் இல்லாதவங்களுக்கு பரவாயில்ல, நல்லபடியாக போயிருக்கும், அந்த குருவெல்லாம் நல்லாவே இருந்திருக்கும், வேலை நல்லா இருந்திருக்கும். இன்னொன்று பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கும் ஒரு நல்ல அமைப்புகளை கொடுத்துருக்கலாம். பிஸ்னஸ் அப்படின்னாக்கா, அதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ராகு பகவான் எங்கே இருக்கோ அந்த வீட்டதிபதி யோகாதிபதியாக இருக்கணும். யோகாதிபதியாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கன்ஃபார்மாக கொடுத்துரும், அருமையான இதுவாக கொடுத்துரும். அந்த கிரகமே வக்கரமாயிருந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்லை, கோடீஸ்வர யோகத்தையும் கொடுத்தது ஒரு சில பேருக்கு. அந்த கிரகம் வக்கரமாக இருக்கணும், நீசமாக இருக்கக்கூடாது. அது மாதிரி நீச வக்கரமாக கூட ஆகலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அது மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது. ராகு யாராருக்கெல்லாம் எந்தெந்த வயசில் வரும், எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசில் வரும்? இப்போ மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது வரும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்ன பின்ன கூட வரலாம். அது மட்டும் இல்லாமல் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இந்த ராகு தசைங்கிறது வரும். சென்டர் பகுதியில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், 35 வயசுலேருந்து 53 வயசு வரைக்கும் இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது வரும். சென்டர் பகுதினா 10 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குது அவங்களுக்கு. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 28 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது வரும். அது உங்கள் சுய ஜாதகத்தில் 2 வருஷம் 3 வருஷம் முன்ன பின்ன வரலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 22 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும். இப்போ இந்த 3 நட்சத்திரக்காரர்களை பார்த்தோம்னா 22 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் ராகு தசை வருது. இது நட்சத்திரத்தை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் மாறும், வயசு மாறும். அதாவது தசாபுத்தி இருப்புகள் மாறிச்சுனாக்கா 22 to 66க்குள்ள உங்களுக்கு அந்த தசைகள் நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ராகு, இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது இருக்கிற இடத்த பொறுத்து உங்களுக்கு நிறைய இந்த ராசிக்கு இப்போ சமீபத்தில் நம்ம 4ஆம் இடத்துக்கு சனி பகவானுடைய பயிற்சி, 7ஆம் இடத்துல குருடைய வக்கர நிவர்த்தி, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிடுவார். இதெல்லாம் ஓகே. இப்போ அர்த்தாஷ்டம சனி, இது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? குரு வக்கர நிவர்த்தி, குரு பயிற்சியெல்லாம் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? இது எல்லாத்தையும் விட உங்கள் சுய ஜாதக ராகு அது எங்கே இருக்கோ அந்த பலன்களை தான் கொடுக்கும்.
ராகு தசை ராகு புத்தி உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சுனாக்கா அது முதல் 12 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். ராகு தசை எனக்கு ஆரம்பிச்சதுலேருந்தே ப்ராப்ளம் சார் அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. ராகு தசை ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு வந்து தொழில் அமைஞ்சது, வேலை அமைஞ்சது, நல்ல ஒரு வேலை கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த இடத்த பொறுத்து வேற ஒன்றுமே கிடையாது. அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் இல்லையா? அது மாதிரி சமீப காலமாக 2024 இருந்து வேலை பாதிப்புக்கு யாருக்கெல்லாம் இருக்கோ இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போது வேலை மாற்றம் கன்ஃபார்மாக உண்டு. வேலை ரீதியாக நல்ல ஒரு சேஞ்சஸை பார்க்கலாம். இப்போ 22 வயசுக்கு மேலேனாக்கா திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா திருமணம் கூடி வந்துடும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரியாயிடும். ஏன்னா இது வந்து 30-32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, 32 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை ப்ராப்ளம். அதில் இப்போ 22 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கும் இப்போ வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. வேலை கிடச்சிரும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கலாம். எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இப்போ கன்ஃபார்மாக உண்டு. உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் ஆகும். வேலை ரீதியாக உங்களுக்கு சேஞ்சஸ் உண்டு. சேஞ்சஸ்னாக்கா இப்போ நல்லா போயிட்டுருக்கு சார், எனக்கு சேஞ்சஸ் ஆகுமா அப்படின்னா ப்ரொமோஷன் கிடைக்கும், உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள். இது வந்து அரசாங்கத்துறையில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி. உங்கள் லக்ன பாவத்துக்கு 4ஆம் இடத்துல வலுவான கிரகங்கள் இருந்துச்சுன்னா, வலுவான கிரகங்கள் சுப கிரகங்கள், பாவ கிரகம் இருந்தால் கூட அது வந்து யோக கிரகமாக இருக்கணும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்துக்கு யோக கிரகமாக இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா 4ஆம் அதிபதி அங்கேயே இருந்தார்னாக்கா உங்களுக்கு வந்து வேலை நல்லா இருக்கும். ஒரு வேலை போச்சுன்னா உடனே வேலை கிடைச்சிடும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உடல்நிலை தொந்தரவுகள், ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு சில பேருக்கு வந்து 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும் இந்த ராகு, இல்லை 6ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கும். 6ஆம் அதிபதி யார்? இந்த ராசிக்கு வந்து சுக்கிரன். அந்த மாதிரி நட்சத்திரத்தில் இருந்துச்சுனாக்கா, இப்போ பூராட நட்சத்திரத்தில் இருந்தாலோ இல்லை வந்து வேற ஒரு இடத்துல இருந்து சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருந்தாலோ கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அந்த கடன் பிரச்சனைகள்லாம் இப்போ தீரும். இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ராகு எதுவும் கூட இருக்கோ அந்த கிரகத்தோட முழுமையான பலன்களை இந்த ராகு தசையில் வெளிப்படுத்தும். ஃபுல்லாகவே கூட எந்த கிரகம் இருக்குது, பாவ கிரகம் இருந்துச்சுனாக்கா அது சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ கஷ்டப்படுவீங்க. யோக கிரகம் இருந்துச்சுனாக்கா ஃபுல்லாக இப்போ குரு இருக்காரு, செவ்வாய் இருக்காரு அப்படின்னாக்கா இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அரசியல், அரசாங்கத்துறை, அது மாதிரி. இன்னொன்று வந்து வாத்தியார் வேலை, எதுவாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் பெரிய கம்பெனியில் கூட சரி, முதலாளி அப்படிங்கிற மாதிரி. இல்லை அப்படின்னாக்கா அந்த ஒரு பொசிஷன் இருக்கு இல்லையா, நல்ல ஒரு தலைமை பொறுப்பு, நல்ல ஒரு டிஜிட்டல் சேலரி, நல்ல ஒரு அமைப்பில் உட்கார வச்சிரும் ராகு தசையில். ஆனால் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசை வந்து ராகுக்கு கூட இருக்கக்கூடிய தசைகள் வந்துச்சுனாக்கா அந்த தசைகள் சரியாக வேலை செய்யாது, நல்ல ஒரு பொசிஷனை கொடுக்காது. செவ்வாய் தசை கூட கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு, ஆனால் ராகு தசையும் கொடுக்கும். அது இருக்கிற இடத்த பொறுத்துன்னு சொல்லலாம். எல்லாமே அப்படி சொல்ல முடியாது. தொடர்ச்சியாக வந்து ராகு குரு எல்லாமே நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் கூட ஒரு சில பேருக்கு வரலாம். ஏன்னா அந்த நட்சத்திரம் அப்படிங்கிற ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடாது. குருவெல்லாம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கணும். ஒரு 10-12 டிகிரிக்கு மேலே இருந்துச்சுனாக்கா அதனுடைய அமைப்பை இந்த ஒரு தசா காலங்களில் கொடுத்துரும். வேறு எந்த கிரகம் இருந்தாலும் சரி. இப்போ சுக்கிரன் இருந்துன்னு வச்சிங்களேன், திருமணம், அது மாதிரி திருமணம்னாக்கா இன்னொரு திருமணம் நடக்கிறது, 2 திருமணம் நடக்கிறது, வீட்டில் ஒன்று வேற ஒருத்தர் கூட தொடர்பு, அது மாதிரி. அப்படி இல்லைனாக்கா வேற ஒருத்தரோட சந்தோஷமாக இருக்குது. இப்படியெல்லாம் நிறைய இருக்குது ராகு சுக்கிரன் தொடர்பெல்லாம். அதே மாதிரி அந்த கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கரமாகி இருந்தால் அது வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குது. இது மாதிரி நிறைய இருக்குது இந்த ராகு தசையை பொறுத்த வரைக்கும். சமீப காலமாக 2024 யாராருக்கெல்லாம் வேலை ப்ராப்ளம் வந்துச்சோ இப்போ வந்து வேலை ப்ராப்ளம் வராது. வேலையில் நல்ல ஒரு உயர்வுகளை பார்க்க போகிறீங்க. அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். கடன் பிரச்சனைகள் தீரும். இப்போ அந்த இதுவெல்லாம் இருக்கு இல்லையா, மணி லாக் ஆனதெல்லாம் திரும்பி வரும். இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும். ஒரு இடம் விற்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, விற்க முடியல, இப்போ விற்பீங்க. அதாவது வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, வாங்கலாம், இப்போ வாங்கலாம். ரொம்ப நாளாக தடங்கள் ஆகிட்டு வந்ததுனாக்கா இப்போ மார்ச் 6க்கு பிறகு, அப்படின்னாக்கா மார்ச் 11 டேட்டுக்கு பிறகு. ஏன்னா குரு உங்களுக்கு சுய ஜாதகத்தில் சரியில்லைன்னா அது 11 வக்ர நிவர்த்தியான பிறகு தான் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். அது மாதிரி இடம் சம்மந்தமாக வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, நீங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணீங்களோ அது எல்லாமே இப்போது இதன் பிறகு அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் வந்திருந்தால் அது இப்போ பரவாயில்ல, பேசி தீர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். சுப செலவுகள் அதிகமாக இருக்குது. பசங்களோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும். உங்களுக்கு குழந்தை இருக்குது அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும். இப்போ பெரிய பசங்களாக இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் படிப்பு அப்படிங்கிறது. இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த மாதிரி தேடலில் இருந்தாங்கனாக்கா வேலை வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு சிறப்பாக அமையும். அது மட்டும் இல்லாமல் திருமண வயதில் இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், இப்போ திருமணம்லாம் கூடி வந்துடும். அது மாதிரி
அதாவது இப்போ சனி நகரக்கூடிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் சுப விசேஷங்கள் அதிகமாக கூடி வரும். சனி பார்க்கக்கூடிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் சுப விசேஷங்கள் அதிகமாக கூடி வரும். ஆனால் அதே அந்த செவ்வாயும் மணி லாக், அதாவது ஒரு சில பிரச்சனைகள், பணம் போனால் வராது, அது மாதிரி பண விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி ஒரு பக்கம் நல்லது நடக்கும், ஒரு பக்கம் கெடுதலும் இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். 4ஆம் இடத்துல சனி வரும்போது உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். உங்களுக்கு தாயார் இருந்தால் அவங்களோட உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு மருத்துவ செலவு, சின்ன சின்ன செலவுகள் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் தசை நல்லா இருந்தால் பரவாயில்ல, அவங்களுக்கு எதனா மருத்துவ செலவுகள் எடுத்துகிட்டு இருந்தால் கூட அது குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தசை சரியில்லைன்னா அவங்களுக்கு மேலே மேலே கொடுத்துட்டே இருக்கும், பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும். அதுலேயும் உங்கள் சுயஜாதகத்தில் ராகுவோட சந்திரன், அதாவது இதே ராசியில் இருக்காருன்னு வச்சிங்களேன், இல்லை வேற ஒரு இடத்துல சந்திரனோட வீட்டில் ராகு இருந்தா, ராகுக்கு வீடு கொடுத்துருக்காங்க, இப்போ சந்திரனே இருக்கிறான்னு வச்சிங்களேன், அந்த சந்திரன் வீட்டில் ராகு, அது மட்டும் இல்லாமல் சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சனியோட நட்சத்திரத்தில் இருந்தால் கூட அப்பா அம்மாவுக்கு நிறைய மருத்துவ செலவுகள்லாம் கொடுக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ ராகு தசை நடக்குது உங்களுக்கு, லக்ன பாவத்துக்கு 6ஆம் அதிபதியாக வந்தார்னு வச்சிங்களேன் செவ்வாய் பகவான், இல்லை லக்ன பாவத்துக்கு 6ஆம் அதிபதியை சனி பார்க்குறாருன்னா, இப்போ வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் உஷாராக போகணும். உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு தசை அப்படிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த சனி பயிற்சிக்கு பிறகும் குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகும். நன்றி.